نصلي على رسوله الكريم أما بعد وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد وعلمك ما لم تكن تعلم. قال النبي صلى الله عليه وسلم فوالله لا يخفى علي ركوعكم ولا خشوعكم. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. எல்லா புகழும் நம்மை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏக இறைவனுக்கே உரித்தாகுமாக. ஸலவாத்தும் சலாமும் நம் உயிரிலும் மேலான உத்தம திருநபி ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய சொல் செயலை பின்பற்றி ஒழுகிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈகள், தபா தாபிஈகள், இறைநேச செல்வர்கள், ஷேகுமார்கள் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமான விழாவுக்கு வருகின்றிருக்கக்கூடிய பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய கிருபையினால் இன்றைய தினத்தில் நாம் மீலாத் விழாவும் ஷேகுமார்களுடைய கந்தூரி விழாவில் இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சஹாபாக்களோடு ஒரு பயணத்தை முடித்து திரும்பி கொண்டிருந்தார்கள். மர்ரம் லஹ்ரான் என்ற இடத்தில் இரவு தங்கினார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் பெண்களுக்கென்று தனியான ஒரு கூடாரத்தை அமைத்து தங்க வைத்தார்கள். அந்த சஹாபாக்களில் ஒருவர்தான் ஹப்பாத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. புதுசாக இஸ்லாத்துக்கு வந்தவர்கள். ஹப்பாத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பெண்கள் இருக்கக்கூடிய பகுதிக்கு புதிய ஆடையை அணிந்து அவர்கள் சென்றார்கள். பெண்களிடத்தில் அமர்ந்து பேசுவதற்காக வேண்டி, அரட்டையாடுவதற்காக வேண்டி அந்த புதுசா இஸ்லாத்துக்கு வந்த ஹப்பாத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சென்று அங்கே பேசிக் கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வந்து விட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா அபா அப்துல்லாஹ், உங்களுக்கு என்ன இந்த வேலை? இங்க என்ன உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? பெண்கள் இருக்கக்கூடிய பகுதியில நீங்கள் ஏன் வந்தீர்கள்? அப்பொழுது ஹப்பாத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா பயந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பதில் சொல்றது, ஏதாவது ஒன்று சொல்லணுமே என்ற அடிப்படையில், நாயகமே, எனது ஒட்டகம், முரட்டு பிடிக்கக்கூடிய ஒட்டகம், சண்டித்தனம் காட்டக்கூடிய ஒட்டகம் ஓடி வந்துருச்சு, அதை தேடிதான் நான் இந்த பெண்களிடத்துல கேட்டுக்கிட்டு இருக்க நாயகமே, சொன்னது பொய், ஏதாவது சொல்ல வேண்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல என்ற அடிப்படையில் அவர்கள் சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி தெரியாமையா இருக்கும்? எல்லாம் தெரிந்த நபியாச்சே, அவங்க சொல்வது எது உண்மை எது பொய் எல்லாம் தெரிந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சரி அப்படியா? ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலேயும் அந்த ஹப்பாத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்க்கும் பொழுது, மா ஃபஅல ஷிராது ஜமலிக, முரண்டு பிடிக்கக்கூடிய உங்களுடைய ஒட்டகத்தினுடைய நிலை என்ன? நீ கேட்டாங்க, பயந்துட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிஞ்சு போச்சு, உண்மை தெரிஞ்சிருச்சு. நாம் எதற்காக வேண்டிய அந்த இடத்துக்கு, அந்த கூடாரத்துக்கு சென்றோம், பெண்களிடத்தில் நாம் ஏன் பேசினோம் என்பதை எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிந்து விட்டார்கள் என்பதனால வெட்கப்பட்டார்கள், அவமானப்பட்டார்கள். மதீனாவுக்கு வந்ததற்கு பின்னால் கூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தர்பாருக்கு நாம் எப்படி செல்ல முடியும்? அவருடைய மஜ்லிஸில் நாம் எப்படி கலந்து கொள்ள முடியும்? மஸ்ஜித் நபவிக்கு சென்று எப்படி நாம் தொழுக முடியும்? அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகத்தை நாம் எப்படி பார்ப்பது? சங்கடப்பட்டார்கள், சஞ்சலப்பட்டார்கள், அவமானப்பட்டார்கள். சில நாட்கள் மஸ்ஜித் நபவிக்கே செல்லாமல் அந்த ஹப்பாத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா இருந்தார். மஸ்ஜித் நபவிக்கு செல்ல வேண்டும், தொழுக வேண்டும் என்ற ஆசை அவர்களுக்கு இருந்தது. யாரும் இல்லாத நேரத்தில் தொழுக 5 நேர தொழுகைக்கு வராது, மற்ற சாதாரண நேரத்தை அவங்க தேர்ந்தெடுத்து ஒரு 8 மணி பகல்ல, ஒரு 8 மணி 9 மணிக்கு சென்ற யாருமே இருக்க மாட்டாங்க. பள்ளிவாசலுக்கு மஸ்ஜித் நபவிக்கு சென்றால் யாரும் அங்கே இருக்க மாட்டார்கள் என்ற நினைப்பில் அந்த நேரத்தை தேர்ந்தெடுத்து மஸ்ஜித் நபவிக்கு
அந்த சஹாபி புதுசா இஸ்லாத்துக்கு வந்த ஹப்பாத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா சென்றார்கள். தக்பீர் கட்டி மஸ்ஜித் நபவியில் தொழுகிறாங்க. தொழுதுகிட்டு இருக்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டாங்க. பக்கத்துல வந்து உட்கார்ந்தாங்க. அவங்க தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. அவங்க பக்கத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நேரடியா பார்க்கிறதுக்கு அவமானப்பட்ட அந்த சஹாபி நபி ஸல்லல்லாஹு பக்கத்துல வந்துட்டாங்களே, என்ன செய்வது, யாது செய்வது? தொழுகை நீட்ட வேண்டியதான். சீக்கிரமா தொழுது முடிக்க கூடாது. நீண்ட நேரம் தொழுகணும். நீண்ட நேரம் தொழுதா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிடுவாங்க. அப்படியே மனதில் நினைக்கிறார். தப்பந்து அப்படியே நீண்ட நேரமா நம்ம என்ன செய்யணும், தொழுகணும். தொழுதாச்சா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்று விடுவார்கள். நம்ம மெதுவா வீட்டுக்கு போயிடலாம். பக்கத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தவில் யா அபா அப்துல்லா, அபு அப்துல்லாவே மாஷீத, எவ்வளவு நேரம் நீங்க நாடுனாலும் தொழுகை நீட்டுங்க, எனக்கு பிரச்சனை இல்லை, நான் போகவே மாட்டேன். மனசுல நாடுனது ஹப்பாத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாம் அறிந்தார்கள். எவ்வளவு நேரம் நீங்க நீண்ட நேரம் தொழுங்க, நான் போறதில்லை. ஏன் அந்த சஹாபியை திருத்தணும், நேர்வழிப்படுத்தணும். இனி மாதிரி காரியத்தை செய்யக்கூடாது. இனிமேல் எந்த விதத்திலேயும் எப்பொழுதும் எந்த சந்தர்ப்பத்திலையும் போய் பேசக்கூடாது. பெண்கள் இருக்கக்கூடிய மஜ்லிஸ்ல அவர் செல்லக்கூடாது என்பதையெல்லாம் திருத்துறதுக்கு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலேயும் அந்த சஹாபியை பார்க்கும் பொழுது மாஃபால ஷிராது ஜமலிக்கா என்று கேட்டார்கள். அதனால் அவமானப்பட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்துல இருந்துட்டாங்க. பக்கத்துல இருந்து மட்டுமல்ல, ஆர்த்த சொல்லிட்டாங்க, தவ்வில் யா அபா அப்துல்லா மாஷீத, எந்த அளவுக்கு நீங்க நாடணுமோ நீங்க நாடி விதத்துல தொழுகை நீட்டுங்க, நான் இந்த இடத்துக்கு எந்திரிச்சு போக மாட்டேன். என்ன செய்யறது? தொழுகையை முடிக்க வேண்டியதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிப்பு கேட்க வேண்டியதான். அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு உண்மையை நம்ம சொல்லிடணும். அதனால தொழுகையை முடிச்சாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ் சொல்லி தனது மன்னிப்பை நபி ஸல்லல்லாஹு அலைஹி தெரிவிச்சு, நான் ஒட்டக ஒன்றும் பொருட்டு பிடிக்கல, சண்டித்தனம் காட்டல, காணா போகல, ஒண்ணுமே செய்யல யா ரசூலல்லாஹ் அப்படின்னு தனது மன்னிப்பை நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னதுக்கு பின்னால திருந்திட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு தெரியுமா இல்லையா? திருந்தி விட்டார்கள் என்ற அடிப்படையில் ரஹிமக்கல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்யட்டும்னு 3 தடவை அவர்களுக்காக வேண்டி துஆ செய்தார்கள். இந்த ஹதீஸிலிருந்து, இந்த நிகழ்ச்சியிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்ன என்று சொன்னால், அந்த சஹாபி தொழுது கொண்டிருக்கிறார், மனசுல நினைக்கிறார் நீண்ட நேரம் தொழுகணும்னு சொல்லி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை தெரிஞ்சாங்க. தெரிந்து விட்டு தான் சொன்னார்கள், நீங்க எவ்வளவு நீண்ட நேரமோ நீங்க நீட்டினாலும் சரிதான் தொழுகைய, நான் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன். எல்லாம் அறிந்த நபி. இதன் அடிப்படையில் தான் அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபவல்லாஹி லா யக்ஃபா அலைய ருகூக்கும் வலா குஷூக்கும். இது மற்றொரு சந்தர்ப்பத்தில் சொன்னாங்க. ஒரு சஹாபி பின்னால் இருந்து சரியான முறையில தொழுகல, இதை முன்னால் இமாமத்து செய்த அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அறிந்து சொன்னார்கள், ஃபவல்லாஹி, அல்லாஹ் மீது தொழுகை முடிஞ்சதுக்கு பின்னால சொல்றாங்க, அல்லாஹ் மீது ஆணையிட்டு கூறுகிறேன், லா யக்ஃபா அலைய ருகூக்கும், நான் முன்னாலதான் இருக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க, பின்னாலும் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் அதை நான் அறிகிறேன். அகீமுர் ருகூஅ வ சுஜூத, உங்களுடைய ருகூ உங்களுடைய சுஜூத் எல்லாம் சரியாக நீங்கள் செய்யுங்கள். அல்லாஹ் மீது ஆணையிட்டு நான் கூறுகிறேன், உங்களுடைய ருகூ எனக்கு மறைந்ததல்ல, ருகூ மட்டுமல்ல, உங்களுடைய உள்ளத்துல அல்லாஹ்வுடைய அச்சம், அல்லாஹ்வுடைய பயம் எந்த அளவு இருக்கிறது என்பதை நான் அறிகிறேன். இன்னி லபுராக்கும் நீ வராயி தஹ்ரி, உங்களை நான் பார்க்கிறேன் எனக்கு முதுகுக்கு பின்னால. நம்ம ஒரு பொருளை பார்க்கிறா இருந்தா முன்னால பார்த்தா தான் தெரியும், அதுக்கு வெளிச்சம் இருந்தா தான் தெரியும், ஒரு எல்லைக்கு உட்பட்டு இருந்தா தான் தெரியும். அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பார்வைக்கு ஒரு எல்லை வேண்டாம், வெளிச்சம் வேண்டாம், கண்ணுல ஒரு பார்வையும் தெரிய வேண்டாம். எல்லா நிலையிலையும் எங்கிருந்தாலும் சரிதான் அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அறிவார்கள். அதன் அடிப்படையில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல சட்டம், ஒரு மசாலா, பெண்களும் தொழுதாங்க. முதல் சஃப்பு, 2ஆம் சஃப்பு, 3ஆம் சஃப்ல ஆண்கள் நின்றதற்கு பின்னால சிறுவர்கள் வந்தா சிறுவர்களும் நிற்பாங்க, அதுக்கு பின்னால பெண்கள் நிற்பாங்க.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துல பின்னால் ஆண்களுக்கு பின்னால் நேரடியாக எந்த திரையும் இல்லாமல் பெண்கள் நின்ற காலம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம். ஏன் நின்னாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க, எல்லாம் தெரியும் நபிக்கு. நம்முடைய உள்ளத்தை பார்க்குறாங்க. யாருக்காவது ஏதாவது ஒரு சின்ன மனசுல சஞ்சலம் ஏற்படுதா என்பதையெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவார்கள் என்ற அடிப்படையில் எந்த சஹாபி ஆண்களுக்கும் சரிதான், சஹாபி பெண்களுக்கும் சரிதான், மனசுல எந்த சஞ்சலமும் ஒண்ணுமே ஏற்படாது. சரியான முறையில நிறைவேற்றினாங்க. இன்னும் சட்டத்தை அவங்க சொல்லணும். மதீனாவுக்கு வந்து 10 வருஷம் நிறைய சட்டம் இருக்குது. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சேர்த்து சொல்ல வேண்டிய சில சட்டங்கள் உண்டு. அதனால பெண்கள்லாம் தொழுக வந்தாங்க. அந்த சந்தர்ப்பத்தில் அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் சொன்னாங்க, பெண்களை பார்த்து சொன்னாங்க, நீங்கள் பள்ளிவாசலுக்கு வருவதை விட மஸ்ஜித் நபவியில தொழுதா 50,000 நன்மை. அந்த 50,000 நன்மை உங்களுக்கு கிடைப்பதை விட உங்க வீடுகளில் தொழுதுதான். பெண்கள் எங்க வர்றதை விட பள்ளிவாசல் வர்றதை விட நபி ஸல்லல்லாஹு கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. எல்லாம் தெரியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது அதுதான், பெண்கள் வீட்டில் தொழுவுங்கள், அதுதான் சிறந்தது. பள்ளிவாசலுக்கு வருவதை விட அந்த சட்டம் அப்படியே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தானதுக்கு பின்னால அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வந்தாங்க. அதுக்கு பின்னால உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வந்து சட்டத்தை என்ன செஞ்சாங்க, பெண்கள் பள்ளிவாசலுக்கு வரக்கூடாது தடை விதிச்சிட்டாங்க. சஹாபாக்கள் ஆலோசனை கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிலாம் சொல்லி இருக்கிறாங்க. அவங்க காலம் சரி, நபி ஸல்லல்லாஹு எல்லாம் தெரிஞ்சிருக்கிறாங்க, மனசுல எதுவும் ஏற்படாது, எல்லாம் தக்வா உள்ளவங்க இருந்தாங்க. பிற்காலத்து பார்க்கணுமா இல்லையா? அல்லாஹ் தஆலா பேசிய இன்னல்லாஹ் யந்திகு பிலிசானி உமர் ரலியல்லாஹு தஆலா நாவல அல்லாஹ் பேசுகிறார். அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. சத்தியத்தை நிலைநாட்டியவர்கள் தான் உமர் ரலியல்லாஹு தஆலா சட்டத்தை போட்டாங்க, பெண்கள் பள்ளிவாசலுக்கு வரக்கூடாது. அந்த நேரத்துல ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா உம்முல் முஃமினீன் எல்லா அதிகமான ஹதீஸ அறிவித்தவங்க ஆயிஷா நாயகி. பெண்கள்ல அதிகமான ஹதீஸ் அறிவித்த உம்முல் முஃமினீன் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், இப்பொழுது அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தால் கண்டிப்பாக பெண்கள் பள்ளிவாசலுக்கு வருவதை தடை விதித்திருப்பார்கள், வரக்கூடாது என்று கண்டிஷன் செஞ்சிருப்பாங்க என்று ஆயிஷா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி, கூட இருந்த மனைவி, எல்லா சட்டமும் அறிந்த மனைவி, அவர்கள் சொல்கிறார்கள் பெண்கள் வரக்கூடாது. உமர் ரலியல்லாஹு தஆலா சட்டம் போட்டது சரிதான் என்பதை நிரூபித்தவர்கள் தான் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அவ எல்லாம் அறிந்தவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாமே தெரியும் அவங்களுக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இல்மு மறைவான ஞானம், அல்லாஹ்வுடைய இல்மு இருக்குது. அல்லாஹ்வுடைய இல்மு நேரடியான இல்மு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். வஅல்லமக மா லம் தகுன் தஅலம், உங்களுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்து விட்டான். உங்களுக்கு தெரியாதது ஒன்றுமில்லை, எதுவும் உங்களுக்கு தெரியாமல் இல்லை. உலகத்துல எல்லாமே உங்களுக்கு தெரியும். எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தான். மூதா யுத்தம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் 3 சஹாபிகளை தேர்ந்தெடுக்கிறார்கள். ஸைத் இப்னு ஹாரிஸா, வளர்ப்பு மகன் ஸைத் இப்னு ஹாரிஸா. அவர்களை பார்த்து சொன்னாங்க, மூதா யுத்தத்துக்கு நீங்கள் செல்கிறீர்கள், நீங்க தான் தளபதி. நீங்கள் ஷஹீதாகிவிட்டால் உங்களுக்கு பின்னால் ஜாஃபர் இப்னு அபீ தாலிப், அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுடைய சகோதரர் ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் தளபதி பொறுப்பை ஏற்றுக்கொள்வார். அவர்களும் ஷஹீதாகிவிட்டால் அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தளபதி பொறுப்பை ஏற்றுக்கொள்வார்கள். அவர்களும் வஃபாத்தாகிவிட்டு ஷஹீதாகி விடுவார்களேயானால் உங்களில் ஒருவரை நீங்கள் தேர்ந்தெடுத்து அவருடைய தலைமையின் கீழ் நீங்கள் போராட வேண்டும், யுத்தம் செய்ய வேண்டும் என்று அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அனுப்பினார்கள். ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா கையில அந்த கொடியை கொடுத்தாங்க, புறப்பட்டு செல்லுங்கள் என்று. அவங்க 3 சஹாபாக்களும் தெரியும், நம்ம மௌத்தா போயிடுவோம், ஷஹீத் ஆயிடுவோம் அந்த யுத்தத்துல, தெரிஞ்சு தான் போனாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு யுத்தம் நடப்பதற்கு முன்னால் அதை பற்றிய அந்த ஞானத்தை, அந்த இல்மை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களிடத்தில் சொல்கிறார்கள். ஸைத் இப்னு ஹாரிஸா ஷஹீதாகிவிட்டா
ஜாபர் இப்னு அபீ தாலிப் அவர்கள் ஷஹீதாகிவிட்டால் அப்துல்லா இப்னு ரவாஹா அவர்களும் ஷஹீதாகி விடுவார்களேயானால் உங்களில் ஒருவரை தேர்ந்தெடுத்து அவருடைய தலைமையின் கீழ் நீங்கள் போராட வேண்டும், அல்லாஹ் வெற்றி கொடுப்பான். மௌத்தாயித்த ரோமாபுரி அங்கு சென்றதற்கு பின்னால் அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்கூடாக மதீனாவில் இருக்கக்கூடிய சஹாபாக்களுக்கு அறிவிக்கிறார்கள், யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா தலைமையில அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள். அந்த செய்தி அப்படியே சொல்றாங்க. வளர்ப்பு மகன், பிரியமான மகன் அந்த ஸைத் இப்னு ஹாரிஸா ஷஹீதானத மதீனாவில் இருந்து அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தியை அறிவிக்கிறார்கள். யாரு கொடிய பெற்றிருக்கிறார்கள்? ஜாபர் இப்னு அபீ தாலிப் அவர்களை தளபதியாக அவர்கள் அங்கீகரித்திருக்கிறார்கள். அவருடைய தலைமையின் கீழ் யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி கொஞ்ச நேரத்தில் அவங்களும் ஷஹீதாயிட்டாங்க. அதுக்கு பின்னால் அப்துல்லா இப்னு ரவாஹா அதெல்லாம் சொன்னதுக்கு பின்னால அவங்கள ஒருவரை தேர்ந்தெடுக்கிறாங்க. யாரு? சொல்லி விடல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க சஹாபாக்களை தேர்ந்தெடுத்தார்கள். காலித் இப்னு வலீத் அதையும் இங்க மதீனாவுல இருந்து சொல்றாங்க, தேர்ந்தெடுத்துட்டாங்க. காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய தலைமையின் கீழ் இப்பொழுது போராடுகிறார்கள். கொஞ்ச நேரத்துக்கு பின்னால் வெற்றி பெற்றார்கள் என்ற செய்தியை மோத்தா ரோமாபுரியில யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் இருந்து அந்த செய்தியை கண்கூடாக கண்டு சொன்னார்கள். அப்ப எல்லாம் அறிந்த நபி, எல்லாத்தையும் அல்லாஹ் கற்றுக் கொடுத்து விட்டான். வானத்துல மலக்குகள் என்ன பேசுகிறார்கள், என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்கள், என்ன தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கிறார்கள், எதை பற்றி அவருடைய பேச்சு இருக்கிறது என்பதை எல்லாம் அறிந்தவர்கள் தான் அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பூமிக்கு கீழே என்ன இருக்குது, எங்க பெட்ரோல் இருக்குது, எங்க தண்ணி இருக்குது, எங்க தங்கம் இருக்குது, எங்க இரும்பு இருக்குது என்பதை எல்லாம் அருமை நாயகம் ரசூலுல்லாஹ் பார்த்தாச்சுன்னா தெரியும் அவங்களுக்கு எல்லாமே. சந்தர்ப்பத்தில் ஒரு சந்தர்ப்பத்தில் பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். 2 கபர் இருக்குது. கபருக்கு பக்தர்கள் நின்னாங்க. யாருடைய கபருன்னு கேட்டாங்க. இந்த 2 கபருக்கும் தண்டனை கொடுக்கப்படுது. இந்த 2 கபருக்கும் தண்டனை கொடுக்கப்படுகிறது. வேற சொன்னாங்க 2 பேரையும். இவங்க செஞ்ச பாவம் என்ன யாருக்கு தெரியாது, அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்ன செஞ்சாங்க பாவம், எதனால தண்டனை? கோல் முட்டி திரிந்தவர் ஒருவர், இன்னொருவர் சிறுநீர் கழிச்சா சரியான முறையில சுத்தம் செய்யல. 2 பேருக்கு தண்டனை கொடுப்பதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கறாங்க. எதனால் தண்டனை கொடுக்கப்படுகிறது அதையும் சொல்றாங்க. இந்த தண்டனையை நீக்குவதற்கு வழி என்ன? தண்டனையை லேசாக்கப்படணும். அப்ப தண்டனை லேசாக்கப்படுவதற்காக வேண்டி அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பச்சை மட்டையை கொண்டு வாருங்கள் என்று சொன்னார்கள். பச்சை மட்டையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்ததுக்கு பின்னால் 2ஆ பிளந்து அந்த கபர்ல ஒண்ணு இந்த கபர்ல வச்சு பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, லஅல்லஹு ஐயுஹஃபப மாலம் தைபஸா. இந்த 2 கபர்வாசிகளுக்கு தண்டனை குறைக்கப்படும். காயாமல் இருக்கும் காலமெல்லாம் இந்த பச்சை மட்டை தஸ்பீஹ் செய்யுது. பச்சை மட்டை தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கிறது. தஸ்பீஹின் காரணமாக அல்லாஹ் தண்டனையை குறைக்கிறான், தண்டனை இல்லாமல் ஆக்குகிறான் என்று பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பழைய காலத்துல முந்தைய காலத்துல என்ன நடந்தது அதையும் அறிந்தவர்கள் தான். இப்பொழுது என்ன நடந்து கொண்டிருக்கிறது அதையும் அறிகிறார்கள். இனிமேல் என்ன நடக்கும் அந்த ஹதீஸ்ல அந்த சம்பவத்திலேயே 3மே வந்துருச்சு. இதற்கு முன்னால் இவர்கள் என்ன பாவம் செஞ்சாங்க, இப்ப என்ன நடந்து கொண்டிருக்கிறது, தண்டனை நடந்து கொண்டிருக்கிறது அவங்களுக்கு. இந்த தண்டனையை நீக்கிறதுக்கு வழி என்ன? இந்த பச்சை மட்டையை வச்சதுக்கு அப்புறம் அந்த பச்சை மட்டை தஸ்பீஹ் செய்து தண்டனை நீக்கப்படுகிறது என்ற அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த விஷயத்தை எல்லாம் சஹாபாக்களுக்கு யாருக்குமே சந்தேகம் வராது. எந்த ஒரு விஷயத்தை சஹாபாக்களிடத்தில் கேட்டால் அவர்கள் சொல்வார்கள், அல்லாஹு வ ரசூலுஹு அலம். அல்லாஹ் அறிந்தவன், அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிந்தவர்கள். அதான் வாயில வரும். சஹாபாக்கள் வாயில என்ன வரும்? அல்லாஹ்வும் தெரிஞ்சிருக்கான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தெரிஞ்சிருக்கிறார்கள். அந்த சந்தேகம் வர்றது யாருக்கு வரும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒண்ணுமே தெரியாது, மறைவான ஞானம் இல்லை என்ற சந்தேகம் யாருக்கு வரும்? முனாஃபிக்குக்கு வரும். நான் சொல்லல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஹதீஸ் அந்த முனாஃபிக்குடைய விஷயத்தை அப்படியே அறியும். அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸை நாம் பார்க்கிறோம். தபூக் யுத்தத்துக்காக வேண்டி நீண்ட பயணம், மதீனாவில இருந்து நீண்ட தூரம் தபூக்குக்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைமையில் சஹாபாக்கள் சென்றார்கள்.
தபூக்ல எது காணல? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகம் காணல. ஒட்டகம் காணாமட்டு சஹாபாக்கள் சொன்னார்கள், உந்துரு ஐன நாக்கதி, நீ பார்த்துட்டு வாங்க என் ஒட்டகம் எங்க இருக்குதுன்னு சொல்லி. ஒட்டகத்தை காணல, இதுவரையும் வரல. சஹாபாக்கள் தேடுவதற்காக புறப்பட்ட நேரத்தில் முனாஃபிக்குகள் அங்கும் இருந்தார்கள். முனாஃபிக்குகள் சொன்னா யாருதான்? மூமினை மாறி முஸ்லிமை போல தொழுவார்கள், யுத்தத்துக்கும் செல்வார்கள். அவங்க யுத்தத்துக்கும் போவாங்க, தொழுவாங்க, அவங்க சக்காத்துனாலும் சக்காத்து கொடுப்பாங்க. முஸ்லிம்கள் என்னென்ன காரியத்தை செய்யறாங்க அந்த காரியத்தை ஒட்டுமொத்தமாக செய்யக்கூடியவர்கள் தான் முனாஃபிக்குகள். இருந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறை காணக்கூடியவர்கள் தான் அந்த முனாஃபிக். அந்த முனாஃபிக்குகள் பேசுறாங்க, நேற்றைய தினம் இந்த நபி நம்மள்ட்ட அறிவித்தார், ஆலன பி மௌத்தி ரிஃபா பில் மதீனா, மதீனாவுல ரிஃபா ரலியல்லாஹு தஆலா மௌத்தா போயிட்டாங்க. முதல் தினத்துல தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிச்சிருக்காங்க, நமது சஹாபி ரிஃபா ரலியல்லாஹு தஆலா மதீனாவுல மௌத்தா போயிட்டாங்க. தபூக் யுத்தம் ரொம்ப தூரம், தபூக் யுத்தம் நடக்குது மதீனால இருந்து 1000 கிலோமீட்டருக்கு தாண்டி இருக்குது, 1000 மைலுக்கு தாண்டி இருக்குது. அவ்வளவு தூரத்தில் இருந்து மதீனாவுல வஃபாத் ஆகிவிட்டு தனது சஹாபி தன்னை கொண்டு ஈமான் கொண்ட அந்த ரிஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மௌத்தான செய்தியை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபூக்ல இருந்து என்ன செய்றாங்க சொன்னாங்க. இதை கேட்டாங்க முனாஃபிக். நேற்று மட்டும் சொன்னாங்க ரிஃபா மௌத்தான விஷயத்தை, ஒட்டகம் எங்க இருக்குதுன்னே தெரியல இந்த நபிக்கு, அவர்களுடைய ஒட்டகம் எங்க இருக்குதுன்னு தெரியல. இப்படி முனாஃபிக்குகள் அந்த இடத்துல பேசிக்கிட்டாங்க. பேசுறது நபி ஸல்லல்லாஹு தெரியாம போகும், நபி ஸல்லல்லாஹு தெரியதான் செய்யும். சஹாபாக்கள் வந்து சொன்னாங்க, சஹாபாக்கள் சொன்னாங்க, என் ஒட்டகம் அந்த இடத்துல அந்த மரத்துல சிக்கிக்கிட்டு இருக்குது, அதனுடைய கடிவால மாட்டிக்கிட்டு வர முடியாம திணறிக்கிட்டு இருக்குது ஒட்டகம். அந்த ஒட்டகத்தை போய் என்ன செய்ய பிடிச்சிக்குவாங்க. இந்த இடத்தையும் சொன்னாங்க, இந்த இடத்துல இந்த மரத்துல எனது ஒட்டகம் மாட்டிக்கொண்டு மரத்தினுடைய கிளைகள்ல மாட்டிக்கிட்டு இருக்குது. சந்தேகப்படுபவர்கள் முனாஃபிக்குகள் சந்தேகப்படுவார்கள். முஸ்லிம்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தேகமே வராது. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா தவறு செஞ்சிட்டாங்கன்னு சொன்னது யாரு? அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூலுடைய தலைமையில் தான், முனாஃபிக்குடைய தலைமை. அவன் தான் சொன்னான், ஆயிஷா நாயகி உம்முல் முஃமினீன் நபி ஸல்லல்லாஹு மனைவியை பார்த்து இல்லாத கொள்ளாதெல்லாம் சொன்னான். அந்த சரித்திரத்தை இந்த காலத்தில் உள்ள முனாஃபிக்குகள் எடுப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எது தெரியல அவங்களுக்கு, தனது மனைவியை பற்றி ஒன்றும் தெரியல, அல்லாஹ் வேதத்தை குர்ஆன் ஆயத்தை இறக்கினால தான் தெரிஞ்சிச்சு இப்படின்னு மக்கள்கிட்ட என்ன செய்வாங்க, ஒரு குழப்பத்தை உண்டாக்குவாங்க. ஈமானை கெடுக்கிறதுக்காக வேண்டி இதே போன்று நிகழ்ச்சிகளை கொண்டு வருவாங்க. அது என்ன நபி ஸல்லல்லாஹு தெரியாமையா இருந்துச்சு? மனைவியை பற்றி சுத்தமானவங்கன்னு சொன்னா அப்பவே முனாஃபிக்குகள் என்ன செய்வாங்க, செய்தியை பரத்திரத மனைவின்னு சொல்லி அவங்க என்ன செய்யறாங்க, சுத்தமானவங்கன்னு சொல்றாங்க. அவர்களுக்கு தெரியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ஆயத்தை இறக்கினான். அல்லாஹ் ஆயத்தை இறக்கியாச்சுன்னா யாரும் எதுவும் பேச முடியாது. அதெல்லாம் தெரிஞ்சுதான் அபூ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌனமா இருந்தாங்க. தனது மனைவி ஆயிஷா நாயகியுடைய விஷயத்துல அல்லாஹ் ஆயத்தை இறக்கினான். தூய்மையானவர்கள் சுத்தமானவர்கள் ஆயிஷா நாயகி. அப்ப இது மாதிரி உள்ள ஹதீஸெல்லாம் கொண்டு என்ன செய்வாங்க, மூமின்களுக்கு குழப்பத்தை உண்டாக்கக்கூடியவர்கள் தான் அந்த காலத்திலேயும் முனாஃபிக்குகள் இருந்தாங்க, இந்த காலத்திலும் இருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறைவான ஞானம் இருக்குதுன்னு சொல்லி ஒரு ஹதீஸ் அந்த ஹதீஸ்லாம் இல்ல. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கியாமத் நாள் வரை என்னென்ன நிகழ்வுகள் உலகத்துல நடக்கும் அப்படியே வெளிப்படையா சொல்லி காட்டினாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கியாமத் நாளுடைய 10 அடையாளத்தை சொன்னாங்க. சூரியன் மேற்குல இருந்து உதிக்கின்றாங்க, அதே போல தஜ்ஜால் வருவான், ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவார்கள். இப்படிப்பட்ட செய்தி எல்லாம் மறைவான செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னவர்கள் கபர்ல வச்சா தண்டனை கிடைக்கும். நாளைக்கு மஹ்ஷர் மைதானத்துல அல்லாஹ் தஆலா எழுப்புவான். சிராத்துல் முஸ்தகீம் பாலம் உண்டு, ஹவுதுல் கௌசர் தடாகம் உண்டு. அது மாதிரி சொர்க்கவாசி சொர்க்கத்துக்கு போவாங்க, நரகவாசிகள் நரகத்துக்கு போவாங்க, யாரெல்லாம் ஷஃபா செய்வாங்க. இது போன்ற எண்ணில் அடங்கா ஹதீஸ்கள் மறைவான இல்மை பற்றி அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஷைத்தான் இருக்கான கெடுப்பான். ஷைத்தான் மூமின்களுடைய கெடுக்கிறதுக்கு தான் ஷைத்தான அல்லாஹ் படைச்சான். சவால் விட்டான் ஷைத்தான், அல்லாஹ்ட்ட சவால் விட்டுருக்கான். உன்னை கொண்டு ஈமான் கொண்டவர்களை நான் கெடுப்பேன் என்று. அப்ப கெடுக்கிறதுக்கு என்ன செய்யணும்? இது போன்ற ஒரு கூட்டத்தார்கள் வந்தாதான்
இது மாதிரி ஒரு கூட்டம் வந்தாக்கா மூமின்கள்ட்ட சந்தேகத்தை உண்டாக்குவாங்க. சந்தேகத்தை உண்டாக்கி ஆமா ஆமா தெரியல, ஆமா சரிதானே, அவர் சொல்றது சரிதானே, அவர் சொல்றது சரிதானே. அப்ப இதெல்லாம் கேட்டா ஈமான்ல இல்லாம போயிடும். அப்ப இதெல்லாம் கேட்காம நம்ம என்ன செய்யணும்? சஹாபாக்கள் எப்படி வாழ்ந்தார்கள், தாபீகள் எப்படி வாழ்ந்தாங்க, பின்னால் வந்த இமாம்கள் என்ன சொன்னார்கள், அவருடைய வாழ்க்கை என்ன, முஹத்திதீன்கள் ஹதீஸ் எல்லாம் அறிவிச்ச அந்த புகாரி இமாம், முஸ்லிம் இமாம், திருமதி இது போன்ற முஹத்திதீன்கள் எப்படி வாழ்ந்தாங்க, முஃபஸ்ஸிரீன்கள் எப்படி வாழ்ந்தாங்க, வலிமார்கள் எப்படி வாழ்ந்தாங்க, ஷேக்மார்கள் எப்படி வாழ்ந்தாங்க, அந்த வாழ்க்கையை நாம் எடுத்து பார்க்க வேண்டும். அவங்க இப்படிதானே வாழ்ந்திருக்காங்க, அவங்க சரியா தான் வாழ்ந்தாங்க, சரியான முறையில் வாழ்ந்திருக்காங்க. அந்த வழியை நாம் எடுத்தாச்சுன்னா அல்லாஹ் ரஹ்மத் செய்வான், அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கும். அந்த வழியில் நாம் நடந்து சரியான முறையில் நமக்கு ஷேக்மார்கள் காட்டி தந்த வழியில நாம் நடப்பதற்கு வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் ஆமீன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு